கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி 26/11/2025 சரிங்களா? புதன்கிழமை மத்தியானம் சரியாக 1 மணி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இது என்னுடைய கண்ணாடி. நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கண்ணாடி பாருங்கள். கண்ணாடியில் ஒரு கிளாஸ் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. எப்படி விழுந்தது, எங்கே விழுந்தது அப்படின்னு எனக்கு தெரியலை. சரிங்களா? இது ஏற்கனவே இந்த சின்ன நட்டு போல்ட்டு உள்ள கண்ணாடி. அந்த நட்டு கொஞ்சம் லூஸாக இருந்திருக்கு. அது நான் ஷர்ட்டில் எப்படி ஃப்ரண்ட்டில் அப்படி தொங்க போட்டுட்டு தானே நான் போவேன். எங்கே விழுந்ததுன்னு தெரில, இந்த கண்ணாடி எங்கே விழுந்ததுன்னு தெரில. அப்புறம் இந்த கண்ணாடியும் ரொம்ப கிராச் ஆகிருக்குது பாருங்க. கரெக்டாக சரியாக தெரியாது, அவ்வளோ சரியாக தெரியாது. சரிங்களா? ரொம்ப கிராஸ் ஆகிருக்கு. என்ன செய்ய அப்படின்னு தெரில எனக்கு. வேறு கண்ணாடி வாங்கிறதுக்கும் காசு இல்லை. இந்த ஃப்ரேமில் இன்னும் வாங்கி போட முடியாது. ஏன்னா இதை அடிக்கடி இப்படி லூஸ் ஆகி கலந்து போயிடுது. பல தடவை கண்ணாடி கீழே விழுந்து தேடி எடுத்துலாம் மாட்டியிருக்கேன். இப்போவும் நான் களக்காட்டுக்கு போயிருந்தேன், எங்கே விழுந்துன்னு தெரில. வேறு கண்ணாடி வாங்கிறதுக்கும் என்கிட்ட காசு இல்லை. நான் காசு இருக்குன்னாக்கி இந்த வீட்டுக்கு இந்த இடத்துக்கும் அப்ரூவல் வாங்கிறதுக்காக ஒரு 3 பேர் தந்த காணிக்கை இருக்குது. அதை நான் எடுத்து இதுக்கு செலவு பண்ண முடியாது. சரிங்களா? ஆண்டவரே, நான் கண்ணாடி வாங்க என்னப்பா செய்ய, காசு இல்லையே. கண்ணாடி இல்லாமல் எனக்கு தூரத்தில் உள்ள பார்வையெல்லாம் கண்ணாடி இல்லாமல் நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். பெரிய எழுத்துலாம், பொடி எழுத்து, பைபிள் வாசிக்க அந்த மாதிரி பொடி எழுத்துக்கு தான் கண்ணாடி தேவை. என்ன செய்ய அப்படின்னு நான் யோசித்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் வேறு கண்ணாடி இப்போ வாங்குறதுக்கு வழி கிடையாது. ஃப்ரேம் கண்ணாடிலாம் சேர்த்து குறைஞ்சபட்சம் 2000 ரூபாயாவது வேணும். வழி இல்லை, என்ன பண்ண அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அப்புறம் திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்தது. சரிங்களா? என் ஒய்ஃபுக்கு உயிரோடு இருக்கும்போது கண்ணாடி வாங்கி கொடுத்தேன். வர பார்வை சரியில்லை அப்படின்னு சொன்னான்னு சொல்லி கண்ணாடி வாங்கி கொடுத்தேன். அவள் செலக்ட் பண்ண கண்ணாடி. சரிங்களா? என் ஒய்ஃப் செலக்ட் பண்ண கண்ணாடி ரொம்ப சின்ன சைஸு. சரிங்களா? அதை அவள் போடவே இல்லை, யூஸ் பண்ணவே மாட்டாள். எதுக்கு தெண்டத்துக்கு அதனால் இந்த செலவை இழுத்து விட்டா அப்படின்னு சொல்லுவேன் நான். அதை அப்படியே வச்சுருந்தேன் அந்த பீரோக்குள்ளே. சரி, இன்றைக்கி கண்ணாடி வாங்க வழி இல்லையா, சரி அந்த கண்ணாடி எடுத்து போட்டு பல தடவை எடுத்து போட்டிருக்கேன். சரியாக தெரியாது, அது என் கண்ணுக்கு செட் ஆகாது. சரிங்களா? இன்றைக்கி எடுத்து போட்டு பார்ப்போமேன்னு சொல்லி போட்டு பார்க்கேன், என் கண்ணுக்கு செட் ஆகிருக்கு. அன்பானவர்களே, சின்ன எழுத்துலாம் பொடி எழுத்துலாம் நல்லா அழகாக தெரியுது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? ஆனால் அந்த கண்ணாடி தான் நான் போட்டிருக்கேன்ல, இந்த கண்ணாடி தான் அன்பானவர்களே, சின்ன சைஸாக இருக்கும். என் ஒய்ஃப் செலக்ட் பண்ணது, கடைசி வரை அவள் போடவே இல்லை. சரிங்களா? சரி, இன்றைக்கி நமக்கு கண்ணாடிக்கும் வழி இல்லை, கண்ணாடி இல்லாமலும் சின்ன இடத்துலாம் நம்ம இது பண்ண முடியாத அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணேன்னு சொல்லி. ஆவியானவர் இதை எனக்கு ஞாபகப்படுத்தினார். பீரோக்குள்ளே வச்சுருந்தேன், எடுத்து போட்டு பார்த்தா கண்ணு பக்கத்தில் நல்லா தெளிவாக தான் இருக்குது. அந்த பக்கத்துலேயும் தூரத்துலேயுமே நல்லா தெளிவாக தான் இருக்குது. கர்த்தர் நல்லவர். அன்பானவர்களே, இப்போ நான் புது கண்ணாடி வாங்கினா குறைஞ்சபட்சம் 2000 ரூபாயாவது வேணும். 2000 ரூபாய்க்கு நான் எங்கே போவேன்? அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த கண்ணாடி என் கண்ணுக்கு செட் ஆகும்படி செய்துட்டார். அல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.